சண்டே குழந்தைங்கள வெளியே சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போனோம். நான், ரீமா, ரிச்சா, ஹஸ்பண்ட் 4 பேர் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். பசங்க ரெடி ஆகிட்டாங்க. முதல் ஆளாக ரிச்சா கிளம்பிட்டா, பின்னாடி ரீமா கிளம்பிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அங்கே வண்டி எடுத்துகிட்டு நேராக கடைக்கு போவாருன்னு நினச்சேங்க. அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் 4 பேருமே ஏறி உட்காந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி ஒரு 7 இருக்கும். உங்களுக்கு ஏரியாவை பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் அன்றைக்கி நல்லாவே இருட்டிருச்சு. ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். கடைக்கு போகாமல் நேராக பெட்ரோல் பங்க் கூட்டிகிட்டு போயிட்டார். முதல்ல பெட்ரோல் அடிச்சுட்டு காற்றடிச்சிட்டு போகலாம், உங்கள் 4 பேரையும் வண்டி வச்சு ஓட்டினா காற்று இல்லைனா வெடிச்சிரும் டயருன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல விடுன்னு காற்றடிச்சிட்டோம். அப்புறமா ஒரு 4-5 கடைக்கு போனோம். பசங்க கேட்குற மாதிரி ஃபுட்டெல்லாம் எங்கேயுமே இல்லை. அதனால் கடைசியாக காரமடையில் இருக்கிற TN43க்கு தாங்க போயிருந்தோம். அங்கே நாங்கள் போகும்போதே மணி 9 o'clock பக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா 4-5 கடையை தேடிட்டு போனோம்னு சொன்னோம் இல்லையா. நாங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம சோடா தான் வாங்கியிருந்தோம். நான் நன்னாரி, ரீமா பன்னீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டா. 1/2 தாங்க. நானும் ரிச்சாவும் 1, ரீமாவும் அவங்க அப்பாவும் 1. ஏன்னா எடுத்ததுமே இவ்வளோ ஜூஸ் எல்லாம் குடித்தாலும் ஒன்றால் நல்லா சாப்பிடவும் முடியாது. இன்னொன்று குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், பயமாக இருந்துச்சு. பசி குழந்தைங்களுக்கு தாங்க முடியல. அதனால் அந்த ஜூஸே எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி சீக்கிரம் சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில் என் ஹஸ்பண்ட் பிளைட்டெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ டைம் 9:30. ரிச்சாவோட ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பையனுக்கு பசி தாங்க முடியல, விட்டால் என்னை அடிச்சே போடுவானாட்டிருக்குது. நம்ம சொன்ன கிரில் சிக்கன் வந்துருச்சு. ரீமா ரிச்சாக்கு கிரில் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் சொல்லியிருந்தோம். பீஸா வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு. ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பசியில் இருந்தோம் எல்லாருமே. வீடியோவாவது இன்னொன்றாவது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல சோறை சாப்பிடுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் சாப்பிடல அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு கட்டு கட்டிகிட்டு இருந்தோம். ரிச்சா இடையில இல்லாத குறும்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் பன்னீர் கிரேவியும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதான் சிக்கன் கிரில் வாங்கிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் பன்னீர் கிரேவி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பன்னீர் கிரேவியும் ஆர்டர் பண்ணதான். அவ்வளோதான், ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் சொல்லலை. நமக்கு சாப்பிட்ற கலவை எது தேவையோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் எல்லோரும். ரிச்சா சிக்கனாக இருந்தாலும் வெட்டு அடிச்சிருவான், நான் வெஜ்ஜாக இருந்தாலும் வெட்டு அடித்து தள்ளிடுவான். ரிச்சா சொல்ல வேணாம், அவனுக்கு பசிச்சது, அந்த பசி டைம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ரொம்ப இதாயிரும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. தட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து ஒரு டெசர்ட்டுக்கு நம்ம ஐஸ்கிரீம் தான் சொல்லியிருந்தோம். வேறு கேக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், குழந்தைங்களுக்கு அது ஹெவி ஆயிரும். ஒரு ஐஸ்கிரீம். ரீமா ரிச்சா சண்டை எப்போவுமே தீராது. நானும் ஒரு ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தேன். ஆளுக்கு கொஞ்சம். இது buy 1 get 1 தாங்க. அவங்க 2 பேருக்கு 1, எங்கள் 2 பேருக்கு 1. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே போகும்போது ரொம்ப 4-5 கடைக்கு போனனால பசியில் குழந்தைங்களுக்கு வெளியே இருந்த சிங்கம், புலி எல்லாம் கண்ணுக்கு தெரியல. சாப்பிட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இங்கே பாரு சிங்கம், இங்கே பாரு புலின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பித்தாங்க 2 பேருமே. ஸோ கொஞ்ச நேரம் குழந்தைங்க ஜாலியாக இருந்தாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். 10:30க்கு பக்கம் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப மெதுவாக தான் வந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு.